ஹாய் சோல்ஜர்ஸ். இப்போ நம்ம ஏ டு டி சேனலில் இருக்க அந்த டூவை தூக்கிட்டு ஆடு சேனல்னு வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பான்சர்ஷிப்பாகவே இப்போ வந்துட்டு இருக்கு வீடியோஸ்லாம். அதை தவிர்த்து எனக்கு ட்ரிகரான ஒரு வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக போட்ட பிளிங்கிட் தான். நான் முன்னாடிலாம் 2020 சோல்ஜரான முக்கியமான காரணம் அதுக்கடுத்து மேக்ஸிமம் போட்ட எல்லா வீடியோலையுமே இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும். ஃபன்னு வந்து அந்த எடிட்டிங்கோட என்ன சும்மா ஏதோ பேசுறதுல ரேண்டமாக வந்துட்டு போகும். மோஸ்ட்டாக நம்ம ஏ டு டி ஃபாலோ பண்ணது காரணம் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. வீடியோ 30-40 மினிட்ஸ் வீடியோ போட்டாலும் நான் உட்காந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த பிளிங்கிட் வந்து தம்ப்நெயில் போட்டார், த டார்க் சைட் ஆஃப் பிளிங்கிட்ன்ட்டு. எனக்கு வந்து தம்ப்நெயில் நல்லா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணுவோம். அது மாதிரி தான் கிளிக் பண்ணேன். ஏன்னா நம்மளும் இந்த பிளிங்கிட் ஜெப்டோ மாதிரி அப்பெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். உள்ளே ஏதாச்சும் ஏமாத்துறானுங்கன்னு உள்ளே போய் பார்த்தா பிளிங்கிட்டை பற்றி சும்மா நான் அந்த பொருள் வாங்கினேன், 80,000 பொருள் வாங்கினேன், கிராசரி ஷாப்பை விட பிளிங்கிட் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ சும்மா ரேண்டமாக பேசிகிட்டு இருந்தார். ஒரு 15 நிமிஷம் லாலான்னு பேசிகிட்டு தான் இருந்தார். உள்ள இன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை. கடைசி ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் எப்படி இந்த ஆப் வந்து ப்ராஃபிட்டே இல்லாமல் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்டர்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சும்மா பேசியிருப்பார். புரிஞ்சுக்க முடியுது. முன்னாடி இந்த டீமை விட இப்போ டீம் வந்து பெருசாயிட்டாங்க. ஏ டு டியில் ஒரு டபுள் டிஜிட்டில் இருக்கும் இப்போ டீமு. அந்த சேனலுக்காக எக்ஸ்பென்சஸும் அதிகமாக இருக்கும். முன்னாடிலாம் வந்து வாரத்தில் ஒரு வீடியோ வந்தாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. வாரத்துக்கு 2-3 வீடியோ போட்டே ஆகணும். அப்போ தான் வந்து ரெவன்யூ ஈஸியாக ஜென்ரேட் ஆகிற மாதிரிலாம் இருக்குது நம்ம சேனல் க்ரோ பண்ணுறக்கு. ஆனால் முன்னாடி இருக்கிற ஏ டு டியை பார்த்துட்டு இப்போது சரி ஏதோ போடணுமேன்னு போடுற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் வீடியோஸில் போடுற அதே டெம்ப்ளேட் தான். வேதனையாக இருந்தாலும் வேதனையாக இருக்குது. அந்த விஜய் பேசுகிறல அது மாதிரி தான் எங்களுக்கும் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸில் போட்டிருக்கல லோ எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஹோப்ஸ். மறுபடியும் ஏ டு டி ரொம்ப வீடியோ நல்லா இன்ஃபர்மேஷன் ஃபோக்கஸ்டாக போடுவாங்கன்னு இந்த நான் இதில் தான் பார்த்துட்டு இருக்கேன். வந்தால் நல்லாயிருக்கும். சரி அது முடியும். பாய் சோல்ஜர்ஸ்.